இந்த வீடியோல பவர் பிஐல நேவிகேஷன் எப்படி பண்றது அப்படிங்கறத B-Treeயோட டேட்டா அனலிஸ்ட் ட்ரெய்னர் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஹாய் காய்ஸ், என் பேர் ரித்திகா. ஐம் அ டேட்டா அனலிஸ்ட் ட்ரைனர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் பிஐயில் இருக்க நேவிகேஷன். ஸோ பவர் பிஐயில் நேவிகேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எப்படி ஒரு சார்ட்லேருந்து இன்னொரு சார்ட்டுக்கு போகிறது, ஒரு ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட்டுக்கு போகிறது, இன்னொரு டேஷ்போர்டுக்கு நேவிகேட் ஆகிறது, இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நான் ஆல்ரெடி இருக்க ஒரு டேஷ்போர்டே எடுத்துக்கிட்டேன். ஸோ என்கிட்ட மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்குது, அதிலலாம் கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம். ஜஸ்ட் நான் இந்த 3 ஷீட்ஸ், ஃபஸ்ட்டில் இருக்க 3 ஷீட்ஸில் மட்டும் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய டேஷ்போர்டில் இன்சர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு ஷேப் அப்படிங்கிறத மட்டும் எடுக்கிறேன். ஸோ எனக்கு தேவையான ஷேப்பை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஷேப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது, ஸோ நான் இதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து ஒன்று ஓப்பன் ஆகணும். நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த இதுதான் எனக்கு ஓப்பன் ஆகணும். ஸோ இதை நான் ஃபார்மட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டைலில் போயிட்டு ஃபில் அப்படிங்கிற இடத்துல இதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்பரன்சி வந்து ஒரு 50. ஸோ ஃபில் அப்படிங்கிறது எனக்கு க்ரீனில் இருந்தாலுமே அது நல்லா தான் இருக்கும், ஏன்னா நான் க்ரீன் பேஸில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால. ஸோ ட்ரான்ஸ்பரன்சி 4350. எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ அதை நான் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு பார்டர்ஸ் பெருசாக டெக்ஸ்ட் அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம். ஸோ இதை மட்டும் கொடுத்துட்டு அடுத்தது நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஆரோ மார்க் பட்டன் அப்படிங்கிறதுல இந்த பேக் பட்டன் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் அப்படியே வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இதுக்குமே நீங்கள் வந்து உள்ள ஸ்டைலில் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் எந்த ஒரு ஃபார்மட்டிங்குமே நான் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஃபில் வேணும்னா உங்களுக்கு விசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது ஃபில் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபில் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது இருக்கட்டும். அடுத்தது பட்டன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் பிளாங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பிளாங்கில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த டேஷ்போர்டுக்கு நான் நேவிகேட் ஆகணும், லைக் எந்த ஷீட்டுக்கு நான் நேவிகேட் ஆகணுமோ அதோட நேமை நான் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல எனக்கு வந்து ஸோ ஸ்டைலில் தான், ஸ்டைல் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக அப்படி இருக்கட்டும். டெக்ஸ்ட் அப்படிங்கிறத ஆன் பண்ணுறேன். இதில் எனக்கு வந்து ரீஜியன் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஷீட்டுக்கு போகணும். ஓகே, ரீஜன் வைஸ் அனாலிசிஸ் ஃபாண்ட் உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஃபுல்லாமே இதில் வந்து இந்த ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இது ஒரு 15 இருந்தால் ஓகே. ஃபாண்ட் கலர் வந்து ஸோ டார்க்காக தெரியணும் அப்படின்னா இது கொடுக்கலாம். இல்லை அது ரொம்ப பிளெண்ட் ஆகியிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ஸ், ஸோ எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு கலர் கொடுத்துட்டு அதோட அலைன்மெண்ட் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபில் எங்கே இருக்குது, ஃபில் அப்படிங்கிறத ஆன் பண்ணுறேன். ஸோ ஃபில்லில் பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு ஃபில் வச்சுட்டு பார்டர் வேணும் அப்படின்னா பார்டர் இருக்கட்டும். ஓகே, ஸோ சேம் இதே நான் காப்பி பண்ணி இன்னொரு வாட்டி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு பிளாங்க்கை இன்னொரு வாட்டி க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட்டை, ஸோ டெக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே போங்க. ஸோ இதில் வந்து என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னா வாட்டர் ஃபால் சார்ட். ஸோ வாட்டர் ஃபால் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதோட பேக்ரவுண்ட் கலரை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ட்ரான்ஸ்பரன்சி மட்டும் கரைச்சாலே போதும். ஓகே, சேம் இதுக்கும் அதே தான். ஸோ திரும்பி இதையே காப்பி பண்ணிவிட்டு இந்த பிளாங்கே நான் காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெனு அப்படிங்கிற இன்னொன்று வைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஸோ அது இவ்வளோ தூரம் இருந்தாலும் எனக்கு ஓகே தான், அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, அவ்வளோதான். ஸோ ஃபைன். ஸோ இதுதான் என்னோட லே அவுட். ஸோ நான் இந்த பட்டன் மெனு அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது ஓப்பன் ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இது இப்படியே இருக்கட்டும். வியூ அப்படிங்கிறதுல போயிட்டு நீங்கள் இந்த செலெக்ஷன் பேனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை நீங்கள் நேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இது என்னோடது எதோடது, இது என்னோடய மெனு அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை அரேஞ்ச் பண்ணணும். ஸோ எது எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தான் அரேஞ்ச் பண்ணணும். இதுக்கு வந்து மெனு. அடுத்தது இன்னொரு பட்டன் வந்து இது வாட்டர் ஃபால். அடுத்தது இது என்ன பட்டன், இது ரீஜியன். ஸோ நான் வெறும் ரீஜியன் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது எது என்ன பட்டன், பேக் பட்டன். ஸோ இது என்ன ஷேப்பை நான் முன்னாடி கொடுத்தேன் அப்படின்னா தெரியும். ஸோ அதுதான் இது லே அவுட். ஓகேவா? இது லே அவுட்.
ஸோ இதில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். எனக்கு மெனு அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது, பேக் பட்டனும் ஓகே தான். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா குரூப் பண்ண போகிறேன். ஸோ இந்த வாட்டர்ஃபால், ரீஜியன், பேக் பட்டன் அண்ட் லேஅவுட் இது எல்லாமே எனக்கு நான் குரூப் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் இதெல்லாமே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி குரூப். ஓகே, ஸோ இது குரூப் 1 இருக்கா? ஸோ இந்த குரூப் 1க்கு நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக் லேஅவுட் இல்லை நேவ் பார் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கலாம். நேவ் பார் அப்படின்னு க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மெனு இருக்கு இல்லையா, இது அப்படியே இருக்கட்டும். இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கணும். ஓகேவா? எப்பயுமே இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கணும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் இதை ஹைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது எல்லாமே போயிடுச்சு. ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது எல்லாமே வந்துருச்சு. ஆமாவா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா புக் மார்க் அப்படிங்கிற இன்னொன்றத்தை ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதில் இந்த நேவ் பாரை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் புக் மார்க் கொடுத்தேன் அப்படின்னா இந்த 3 டாட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேட்டாவை ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இங்கே இருக்க செலக்டட் விஷுவலை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இங்கே அப்டேட் கொடுத்துட்டு இந்த புக் மார்க்குக்கு நேம் மாற்றுறேன். ஸோ இது பேர் வந்து நேவ் ஓப்பன். ஓகே, ஸோ அடுத்தது இதையே ஹைட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் புக் மார்க் 2ன்னு க்ரியேட் பண்ணணும். இதுக்கு நீங்கள் அதே மாதிரி டேட்டாவை வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு செலக்டட் விஷுவலை இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேவ் அண்டர்ஸ்கோர் க்ளோஸ் பண்ணுற பர்பஸ்க்காக. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த நேவ் ஓப்பனை நான் இங்கே கிளிக் பண்ணணும். க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த நேவ் க்ளோஸை நான் இங்கே கொடுக்கணும். ஓகேவா? ஓப்பன் க்ளோஸ். ஓகே, ஃபைனலாக நம்ம எல்லா செட்டிங்ஸும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், லிங்க் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மெனு இருக்கு இல்லையா, அதை டபுள் டேப் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபார்மட் பட்டன் அப்படிங்கிறது எனக்கு ஓப்பன் ஆக போகுது. இல்லை நான் ஆக்ஷன் அப்படிங்கிறத ஆன் பண்ணுறேன். ஸோ இந்த நான் மெனுவை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், நேவ் ஓப்பன் அப்படிங்கிற புக் மார்க் வரணும். ஸோ அதுக்காக நான் இங்கே டைப்பில் புக் மார்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு நன்னுக்கு பதிலாக நேவ் ஓப்பனை நான் இங்கே சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த பேக் பட்டனை டபுள் டேப் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ இதை டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல புக் மார்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ண போகிறீங்க. அடுத்தது இந்த இடத்துல நேவ் க்ளோஸ் அப்படிங்கிறத கொடுக்க போகிறீங்க. ஓகேவா? டைப்பில் புக் மார்க், இங்கே நேவ் க்ளோஸ். முடிஞ்சிச்சா? அடுத்தது அதே மாதிரி இந்த இடத்துல ரீஜியன் அனாலிசிஸ் இதை டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அதே மாதிரி ஆக்ஷன் அப்படிங்கிறது ஷோ ஆகும். இதை நீங்கள் என்னபிள் பண்ணிவிட்டு இந்த ஆக்ஷனில் டைப்பில் வந்து பேஜ் நேவிகேஷன், ஏன்னா அது செகண்ட் பேஜில் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது பேஜில் எத்தனாவது பேஜ், ரீஜன் வைஸ் அனாலிசிஸ். ஸோ அதையுமே கிளிக் பண்ண போகிறீங்க. டெசிக்னேஷன் அப்படிங்கிற இடத்துல, டெஸ்டினேஷன் அப்படிங்கிற இடத்துல. அதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸை டபுள் கிளிக் பண்ண போகிறீங்க. ஸோ ஆக்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு டைப்பில் வந்து பேஜ் நேவிகேஷன், அதுக்கப்புறமா டெஸ்டினேஷனில் உங்களோட வாட்டர் ஃபால் சார்ட். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நேவ் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ புக் மார்க், செலெக்ஷன் பேன் அண்ட் ஃபார்மட் பட்டன் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட மெனுவை கிளிக் பண்ணுறேன். ஸோ மெனு பாரை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ப்ளஸ் அதுக்கப்புறமா கிளிக். ஸோ கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த பிளாக் பட்டன் திரும்பி கண்ட்ரோல் ப்ளஸ் இதை கிளிக் பண்ணணும். கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக், க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ திரும்பி கண்ட்ரோல் ப்ளஸ் ஓப்பன் கிளிக் பண்ணணும். ஸோ ரீஜன் வைஸ் அனாலிசிஸ் சார்ட்டுக்கு நான் போகிறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிட்டேன். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து நான் அதே டேஷ்போர்டுக்கு எனக்கு போகணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு பட்டனை ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு பட்டனை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் இதை இங்கே சும்மா ரீஅரேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்சர்ட் அப்படிங்கிறதுல போயிட்டு பட்டனில் இந்த பேக் பட்டன். ஓகே, ஸோ பேக் பட்டனை கொடுங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபார்மட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆக்ஷன் ஆனில் இருக்கா, டைப் வந்து பேஜ் நேவிகேஷன், டெஸ்டினேஷன் அப்படிங்கிறதுல உங்களோட டேஷ்போர்ட் அப்படிங்கிறத கொடுக்க போகிறீங்க.
கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதை நான் கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் பண்ணும்போது எனக்கு திரும்பி இந்த டேஷ்போர்டுக்கே வந்துடும். ஓகேவா? இப்போ நான் இந்த வாட்டர் ஃபால் சார்ட்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த வாட்டர் ஃபால் சார்ட்டுக்கு வரப்போகுது. ஸோ சேம் அதே ப்ராசஸை நீங்கள் இங்கேயும் பண்ணலாம். பட்டனில் பேக் அதை இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை கொடுத்துட்டு ஆக்ஷன் ஆனில் இருக்குது. அடுத்தது பேஜ் நேவிகேஷன், டெஸ்டினேஷனில் வந்து உங்களோட டேஷ்போர்ட் கொடுக்க போகிறீங்க. கொடுத்துட்டு கண்ட்ரோல் கிளிக், உங்களோட டேஷ்போர்டுக்கு வந்துடும். அவ்வளோதான். ஓகேவா? முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம பவர் பிஐல நேவிகேஷன் பண்ணணும். ஸோ பேஜ் டு பேஜ் எப்படி நேவிகேட் பண்ணுறது, ஸோ நேவிகேஷன் பார் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்படி எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இன்னும் உங்களுக்கு தேவையான ஃபார்மட்டிங் வச்சு நீங்கள் இன்னும் UIUXலாம் சேர்த்து நீங்கள் இன்னும் அழகாக கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நாங்கள் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு B-Tree மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.